Hi hello friends, welcome back to my Tamil edit channel. நீங்க பாத்துருப்பீங்க அந்த பாத்துட்டு அதே போல போட்டோ பார்த்தா எப்படி உங்களுடைய வீடியோ சாட் எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் போற வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களோட வீடியோஸ் போட்டோஸ் எடிட் பண்ணி தரனோட மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எது போல எடிட் பண்ணுமோ அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த பிக்சர் நீங்க இந்த போட்டோ எடிட் பண்றது பிக்சர் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய பின் டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ் பார்த்தா இருக்கும், மறக்காம போய் எடுத்துங்க. டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் எடுத்துங்க. ஓகேங்களா? ஆப் ஆன் பண்ணிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துங்க. எடுத்துட்டு பார்த்தா அந்த போர்ட்ரேட் சைஸ் பார்த்தா எடுத்துங்க. நான் ஆட் பண்ற பாருங்க ஒரு மாதிரி பேப்பர் இமேஜ் ஆட் பண்ற பாருங்க. ஜஸ்ட் இந்த பேப்பர் இமேஜ் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப் பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ எடுத்துங்க. எப்படி நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே பார்த்தா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணணும் அந்த டேட் பார்த்தா இருக்கும். ஜஸ்ட் வீடியோ அப்லோட் டேட் சொல்லிட்டு இருக்கும். அந்த டேட் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு பார்த்தா அதே டேட்டில் நம்ம மெசேஜில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜ் கொடுத்துருப்போம். மறக்காம அந்த பேப்பர் இமேஜ் பார்த்தா டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் போட வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம இந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேங்களா? நான் ஆட் பண்ணுறதா உங்களுக்கு ஒயிட் கலர் ஒரு ஃப்ரேமோட பிக் அது. ஓகேங்களா? அந்த ஃப்ரேம் பிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த பேப்பர் இமேஜ் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா? அது கீழே பார்த்தா கொடுத்துருக்கேன். போய் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ரேம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணுறதுலாம் கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. கொடுத்து பாருங்க டூப்ளிகேட் அப்படின்றது கொடுத்துங்க. டூப்ளிகேட் அப்படின்றது கொடுத்து நான் வைக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி மேலே ஒன்று வச்சுக்கங்க. கீழே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அது மாதிரி வச்சுங்க. ஓகே, திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி திருப்பி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தா திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி திருப்பி டூப்ளிகேட் கொடுத்துங்க. டூப்ளிகேட் கொடுத்து பார்த்தா இன்னொரு இமேஜ் எடுத்துங்க. கரெக்டாக நெக்ஸ்ட் பார்த்தா அந்த இமேஜை கீழே பார்த்தா ஒரு மாதிரி லெஃப்ட் சைடு ஓகேங்களா, ரைட் ஸ்லிப்ஸ் இந்த மாதிரி வந்து வச்சுங்க. ஓகேங்களா? அந்த இமேஜ் டச் அந்த பார்டர் பார்த்தா டச் ஆகிற மாதிரி ஓகே. நெக்ஸ்ட் இமேஜோட பார்டர் செக் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்றது கொடுத்துங்க. ஓகே, டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்து பார்த்தா திருப்பி இதே மாதிரி பார்த்தா எடுத்துங்க. அவர் ஜஸ்ட் வச்சுட்டு கீழே பார்த்தா கொஞ்சம் லைட்டாக கீழே டவுன் பண்ணி வச்சுங்க. அதுமாரி அதில் டவுன் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா மேலே பார்த்தா டிக் இருக்கும். அந்த டிக் அப்படின்றது வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேமில் ஆட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் ஆட் பண்ண வரும். இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் நம்ம போட வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்க. நான் ஒரு 4 இமேஜ் பார்த்தா எடுத்துக்கணும். ஜஸ்ட் நம்ம ஃப்ரேம் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் பார்த்தா அந்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாமா? அது பார்த்தா ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஸ்க்ரீனை. அதே மாதிரி பார்த்தா நீங்கள் நான் எடிட் பண்ணுற ஸ்க்ரீனை பார்த்தா மட்டும் தான் இந்த ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி முடியாது. ஜஸ்ட் சொல்கிறது வச்சுலாம் அவங்களால எடிட் பண்ண முடியாது. ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும் தான் அவங்களால எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா கரெக்டாக நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத பார்த்து கரெக்டாக பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கரெக்டாக வச்சுங்க. ஓகே, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜுக்கு ஜஸ்ட் அந்த இமேஜ் உள்ள ஒயிட் கலரில் லேயருக்குள்ளே வச்சுருக்கோம். திரும்ப அந்த இமேஜ் கிளிக் பண்ணி லாஸ்ட் எண்டு வரையும் லேயர்ஸ் கிளிக் பண்ணி லாஸ்ட் எண்டு அந்த பேப்பர் இமேஜுக்கு மேலே ஓகேங்களா அந்த பேப்பர் இமேஜுக்கு மேலே வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஜஸ்ட் இதே மாதிரி சிம்பிள் மாதிரி தான் இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இருக்கிற மீதி 3 இமேஜுக்கு நம்ம ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்தா ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கான நியூ பெஸ்ட்டான வீடியோ போட்டுகிட்டே போடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா நான் ஆட் பண்ணுற இமேஜ் இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேட்டாக இருக்கேன் டவர் ப்ராப்ளம். ஓகேங்களா? திரும்ப கொடுத்துக்கிறேன். திரும்ப நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. திருப்பி நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி தான். ஜஸ்ட் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த லேயர் இருக்குது அதாவது ஒயிட் கலர் லேயர் இருக்குது லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி இது மாதிரி லைட்டாக வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேயர் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிராப் பண்ணிங்க. ஓகேங்களா? கிராப் பண்ணிட்டு பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக உள்ளே பார்த்தா வச்சுங்க. ஓகேங்களா? வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு அந்த லேயர் ஆப்ஷன் இருக்கும். இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கீழே லாஸ்ட் எண்டுக்கு வந்து இழுத்துட்டு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு மேலே டிக் இருக்கும் அந்த டிக் அப்படின்றது கொடுத்துருங்க. ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தா முடிஞ்சிச்சு. திருப்பி நெக்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா அதே வந்து தான் ஜஸ்ட் இதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கிராப் பண்ணிங்க. அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா உள்ள அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி அந்த லேயர்ஸை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் கிளிக் பண்ணி லாஸ்ட்டு அந்த செகண்ட் இருக்கலாம் ஜஸ்ட் இது மாதிரி வச்சுங்க. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தா மேலே டிக்குன்னு கொடுத்துருக்கலாம். சிம்பிளாக பார்த்தா நம்ம ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட் வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணோம். அப்படியே ஆட் பண்ணுறது அது பார்த்தலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபோட்டோ பார்த்தா எடுத்துங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா
ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் வச்சுட்டு இருக்கும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிங்க. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துங்க. அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் இன் பண்ணிங்க. ஜூம் இன் பண்ணி கரெக்டாக இந்த பக்கம் கரெக்டாக உங்களுக்கு எந்த சைடு வந்து சைடு வச்சுங்க பார்த்தோன்னா ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இந்த சைடு லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா ரொட்டேட் ஆப்ஷன் பண்ணி இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும் எப்படி ரொட்டேட் பண்ணுறது இந்த இமேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தா அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ஷேடோ பிளர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷேடோ கிளிக் பண்ணிங்க. பிளர் பார்த்தா 20 வச்சுங்க. ஆப்போசிட் 100 வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா ஷேடோ இருக்கும். ஹார்ட்னஸ் பார்த்தா -1 வச்சுங்க. கீழே இருக்கிறது பார்த்தா ஒரு 0 வச்சுட்டு மேலே டிக்குனுக்கும் அந்த டிக் அப்படின்றது கொடுத்து முடிச்சுங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் லிரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணீங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா எடுத்துக்கிறேன். ஈச்ச மர தொட்டியில் எனக்கு ஏற்ற ஒரு கட்டி சொல்லி ஒரு லிரிக்ஸ் வரும் ஒரு சாங்கில். அந்த லிரிக்ஸ் பார்த்தா எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிங்க. கலர் பார்த்தோன்னா நீங்கள் எல்லோ கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் பார்த்தா கொடுத்துருக்கா. வேணுன்றது பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி போய் எடுத்துங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம போய் வேணுன்றாங்க போய் எடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போட வீடியோஸ் அடுத்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா, லிரிக்ஸ் பார்த்து ஆட் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ண ஃபாண்ட் பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க என்ன ஃபாண்ட் ஆட் பண்ண அப்படின்ட்டு. அந்த ஃபாண்ட்டை பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா லிரிக்ஸ் பார்த்தா எடுத்துங்க. எடுத்துட்டு பார்த்தா ஸ்ட்ரோக்னு இருக்குங்களா, ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணி பிளாக் கலர் கொடுத்து ஒரு 45 இல்லை 50 அப்படி வச்சுங்க. ஓகேங்களா, அந்த வச்சு இந்த மாதிரி கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா மேலே டிக்குனுக்கும் கரெக்டாக அலைன் பண்ணி தான் கரெக்டாக வச்சுட்டு மேலே டிக்குனுக்கும் அந்த டிக் அப்படின்றது கொடுத்துங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா திருப்பி அது கீழே ஆட் பண்ணிங்க. அதுக்கு பார்த்தா திருப்பி டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு திருப்பி பார்த்தா நெக்ஸ்ட் லைன் பார்த்தா நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி கலர் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்தா கொடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தா இந்த கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுற ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டெலிகிராம் லிங்க் ரெண்டுலையும் பார்த்தா நம்ம டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா, அதுக்கு பார்த்தா பிளாக் கலர் கொடுத்துருங்க அவுட்ரு. அப்புறம் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணி பிளாக் கலர் ஒரு 79 அப்படின்றத கொடுத்துங்க. 79 ஒரு 40 இல்லை 30 45 அப்படி இருக்கும். மேபி நீங்கள் வச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். வச்சுட்டு கொடுத்துங்க. கொடுத்து ஸ்ட்ரோக்கில் ஷேடோ கிளிக் பண்ணி பிளர் ஒரு 20 ஆப்போசிட் இருக்குது. அது இது பார்த்தா நான் செலக்ட் பண்ணுற மாதிரி ஹார்ட்னஸ் ஒரு 0. நான் செலக்ட் பண்ண ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆட் பண்ணுறது. கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்து கரெக்டாக அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேட்டிக்கனுக்கும் அந்த டிக் அப்படின்றது கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும் உங்களுக்கு மேலேயே. டிக்குன்னு கொடுத்து முடிச்சு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்து பார்த்தா சேவ் பண்ணிங்க. அந்த வீடியோ முடிச்சு அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா, இதுக்கான ஒரு நியூவான ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.